நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ, நீங்க எதுக்காக ஓட்டு போட்டீங்களோ அது அத்தனை நடக்க போகுது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் இதனை பாத்தீங்க, இது வரப்போகுது. எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுங்க. சீஃப் மினிஸ்டர் பதவி வேஸ்ட், மினிஸ்டர் பதவி வேஸ்ட்டு, எம்எல்ஏ பதவி வேஸ்ட்டு. இப்போ கவுன்சிலர் தான் வந்து முக்கியமான பதவி. இப்போ கவுன்சிலர் தான் வந்து இப்போ ஜெயிச்சது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செய்ய முடியும். மக்களே தயவு செய்து சொல்கிறேன், இந்த உள்ளாட்சி வந்து நல்லாட்சி வரணும்னு நினச்சிங்கன்னா சிந்திச்சு செயல்படுங்க. இல்லைன்னா விசில் அச்சினே தான் இருக்கணும். பொதுமக்களையோ இல்லை மாற்று கட்சியினரையோ வந்து நீங்கள் வார்னிங் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரனுக்கு வந்து இந்த மாதிரி எவனாச்சு இந்த மாதிரி டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழ்நாடு மக்களே, நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற போகுது. அவ்வளவுதான். இன்னும் பாத்தீங்கன்னா இன்று 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ, நீங்க எதுக்காக ஓட்டு போட்டீங்களோ அது அத்தனை நடக்க போகுது. என்னடா அவன் ஓவரா பில்டப் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போதே, அதுதானே ஓட்டு போட்டீங்க. அப்படிதானே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க விஜய. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் இதனை பாத்தீங்க, இது வரப்போகுது. எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுங்க. இதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் யாரு, நம்ம இவர் புசியானந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காப்புல. எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம டிவிகே உடைய எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா தியேட்டர்ல நல்லா அலங்கரிச்சு திருவிழா மாதிரி வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? புசியானந்த் அமைச்சர் சொல்றாப்புல. அதாவது அன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சராலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகரா மாற போறாங்க. ஒரே வந்து குதூகலம் கொண்டாடுறதாக போது நம்ம புசியானந்த்ல எகிரி குதிக்க போறாரு. அது எங்க எந்த தேட்டர்ல எகிரி குதிக்க போறான்னு சொல்லி தெரியல. அது வந்து எப்பா அதெல்லாம் பார்க்க வந்து 2 கண்ணு பத்தாது, எனக்கு 20-25 கண்ணு தேவை. இவங்க பண்ற அப்படியே அந்த கொண்டாடுற அதெல்லாம் வேற லெவல்ல இருக்க போது. ஸோ எதிர்பார்த்தது நடந்துச்சு. பாருங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் அப்படியே இங்க பாருங்க, தமிழ்நாடு மக்கள்லாம் இப்பவே வந்து தூங்க மாட்டாங்க. அதாவது எல்லாம் தூங்க மாட்டாங்க, எல்லாம் வந்து படத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ. அதனால வந்து எல்லாரும் நம்ம கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்னா ஜனநாயகன் படம் பார்த்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்ற? நான் சொல்லல, புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம முதலமைச்சர் படம் வரப்போது எல்லாரும் சிறப்பா வந்து கொண்டாடணும். இதுதான் எதிர்பார்த்தீங்க தமிழ்நாட்டு மக்களே. நல்லா ஒருத்தர் எவனும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன பண்றோம், தியேட்டர்ல வாசல்ல போயிட்டு கொண்டாடணும். சரிங்களா? காலையிலே பாத்தீங்கன்னா ஒரு மனசு கஷ்டப்படும் விதமாக வந்துடும். இப்போ இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு பாட்டியம்மா வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல இருக்கிற ஃபீலிங் எல்லாமே கொட்டினாங்க. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகுந்த அழுவு வந்துருச்சு. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட இன்று பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் வந்து முடிவடைய போகுது. இந்த 3 மாதங்களாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க மன வலியோட வேதனையோட இருக்காங்களாம். இந்த மாதிரி பலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணி அதே போல் பார்த்தீங்கன்னா போன வாட்டி வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, இந்த IUML பாய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லியிருந்தால, அவங்களது அதை பற்றிலாம் சொன்னதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை திட்டுவாங்க நினச்சேன். ஆனால் அப்படி பண்ணவே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனது நீங்கள் கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த பாட்டிமா வந்து பேசுனதை பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு கண்ணீர் விட்டுட்டேன் நானும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி பேசுனாங்க. என்னடா இப்படி தமிழ்நாடு இப்படி சுடுகாடா மாறின்னு இருக்கு, எதுவுமே இல்லை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடு குழந்தைங்களாம் வந்து கேட்டிருந்தா நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்போ எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. அது இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து இவர் தோத்தே ஆகணும்ப்பா, ஸ்டாலின் ஜெயிச்சே ஆகணும்ப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்தே வந்துட்டு இருக்கு. ஆனால் மக்கள் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையாகவே இந்த பாட்டிமா விடுங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஓட்டு போட்டோம், நம்ம யாருக்காக ஓட்டு போட்டோம், இவங்க நம்மளுக்கு தொடர்ந்து வராங்களா, என்ன பண்ணுறாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரு மாற்றம் கொண்டு வரணுன்றாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தினம் போராட்டமாக இருக்கு. இதுதான் ஒரு மாற்றமா, தினமும் போராடுறதா ஒரு மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட நபர்கள் வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்குறாங்க. நீ கமெண்ட் செக்ஷன் கூட பார்க்கலாம், நிறைய இடத்துல இப்படி வந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல நம்மளுக்கு கேட்குறாங்க, தம்பி இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போடுறாங்க. அதாவது மக்களாகிய நீங்க வந்து உணரணும், தயவு செய்து உணருங்க. வரக்கூடிய தேர்தலில் நம்ம உஷாரா இருக்குன்றத வந்து நான் கேட்டுக்கொள்றேன். இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் பண்றாங்க.
அது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா எம்எல்ஏக்கும் இப்போ நன்றி தெரிவிக்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா? இப்போ பார்த்து கீர்த்தனா அவங்கலாம் போயிருப்பாங்க. நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தோன்னா அவங்க சொந்த ஜெயிச்ச தொகுதிக்கு போய் நன்றி சொல்ல போகிறாங்க. போனால் ஒரு பிட்டு ஒன்று போடுறாங்க. அதாவது நம்ம கீர்த்தனாம தான் அதில் வெயிட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து என்னை எம்எல்ஏ ஆக்கி இப்போ அமைச்சராக்குனீங்களோ அதே போல் வந்து நீங்கள் வந்து வருகிற உள்ளாட்சி தேர்தல்லையும் வந்து நீங்கள் விசில் அடிங்க. நீங்கள் விசில் அடித்தா மட்டும்தான் வந்து நீங்கள் கேட்ட மாற்றத்தை நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு ஒன்று போடுறாங்க போல. நீங்க இன்னைக்கு கேட்கிற அடிப்படை வசதிகள், வாறுகால் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் தீரணும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வரும். உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க மறுபடியும் விசில் அடிச்சா மட்டும்தான் இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க ஒரு முறை விசில் அடிங்க. கண்டிப்பா உங்களுடைய தேவைகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றி தருவோம். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சீஃப் மினிஸ்டர் பதவி வேஸ்ட்டு, மினிஸ்டர் பதவி வேஸ்ட்டு, எம்எல்ஏ பதவி வேஸ்ட்டு, இப்போ கவுன்சிலர் தான் வந்து முக்கியமான பதவி. இப்போ கவுன்சிலர் தான் வந்து இப்போ ஜெயிச்சாத மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஒரு மினிஸ்டர் சொல்கிறா. மக்களே புரிஞ்சிச்சிங்களா? அதாவது இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் சொல்கிறாங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு அலை அடிச்சிச்சு, அதுக்காக தான் பார்த்தோன்னா விஜய் ஜெயிக்கிறாரு, ஆனால் ஓட்டு போட்டவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னமும் ஒரு சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் உள்ளாட்சியில் இருந்தால் மட்டும்தான், உள்ளாட்சியில் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? இப்போ அனைத்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சொல்கிறாங்க. இப்போ நீங்க தான் உஷாரா இருக்கணும். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு தேடி வந்து அத்தனை உதவிகளும் நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தது யாரு? அதை நீங்க யோசிச்சு சிந்திச்சு நீங்க செயல்படணும். நீங்க தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. இப்போ வந்து உள்ளாட்சி கவுன்சிலர் ஆனாலும் சரி, இப்போ கவுன்சிலரு, மேயரு அந்த மாதிரிலாம் வந்து மாற்றம் கொண்டு வந்தால் தான் நல்லது பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போ இருக்கிறவங்களால நல்லது பண்ண முடியும். அதெல்லாம் சும்மா மேலே ஜெயிச்சா மட்டும்தான் கீழே வந்து நல்லது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பொய், நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இப்போ உள்ளாட்சியிலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு பண்ணுறாங்க. நீங்கள் உணரணும், நம்ம கூட இருந்து உதவி பண்ணது யாரு அப்படின்றத நீங்கள் நினச்சி இது பண்ணணும். ஒரு இன்னாமோ ட்ரிக்ஸ் தந்திரத்தை யூஸ் பண்ணி இப்போ எடுத்துட்டு வராங்க. மக்களே தயவு செய்து சொல்கிறேன், இந்த உள்ளாட்சி வந்து நல்லாட்சி வரணும்னு நினச்சிங்கன்னா சிந்திச்சு செயல்படுங்க. இல்லைன்னா விசிலாட்சினே தான் இருக்கணும், வேற எதுவுமே நடக்காது. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொய் அலை வந்து ஒரு வீசி கொண்டு இருக்கிறது எல்லா மக்கள் மனதிலும். அதாவது பொதுஜன மனதிலும் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸால மிகப்பெரிய தவறான தகவல்களை பரப்பிட்டு வராங்க. இந்த தவறான தகவல் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மை நினைச்சு விஜய் எல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சிட்டாரா, விஜய் இதை பண்ணிட்டாரா அதை பண்ணிட்டாரா, பார்த்தீங்களா பெண்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைய அவனை தொட்டாலும் சரி இது பண்ணா சரி உடனடியாக வந்து தூக்கு தண்டனை தான், உடனே தூக்கில் போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பொதுமக்களை பேச வச்சு எல்லாத்தையும் இவங்க தான் செஞ்சாங்கன்னு நம்பத்தக்க வகையில் வந்து பொதுமக்களை மாற்றிட்டு வராங்க. இதை வந்து ஒரு செய்தியில் ஒரு நியூஸ் ஆங்கர் வந்து ஒரு அப்பட்டமாக வந்து ஒரு வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்க, அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இந்த வீடியோ பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்களேன். இப்பதான் தூக்கு போட்டுறாங்களா? ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டாங்க. மீண்டும் அந்த தப்பு செஞ்சிருந்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே திமுக இதுல எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்ப விஜய் வந்து குழந்தைங்க மேல கை வைக்கிறதுக்கே இப்ப பயப்படுறானுங்க. ஏன்னா உடனே தூக்குதான், தண்டனை எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த முடிவு ஃபர்ஸ்ட் அவரே எடுத்திருந்தாருன்னா அவரே ஆட்சியில தான் இருந்திருப்பாரு. இப்ப அதெல்லாம் இல்லாம தானே இப்ப இவரு ஒரு மாற்றமா கொண்டு வந்துக்கிறாரு. இப்ப குழந்தைங்களாம் நம்பி விட்டுட்டு பக்கத்து வீட்டுல கூட நம்பி விட்டுட்டு போறோம். ஏன்னா ஐயோ நம்மள தூக்குல போட்டுருவாங்கன்னு ஒரு பயம். இது பாத்தீங்களா எந்த அளவுக்கு மக்களை வந்து அடி முட்டாள்களாக ஆக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் ஒரு பண்ணவே இல்லை. அவங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு செட் பண்ணிருக்காங்க பாருங்க. இது உங்களுக்கு புரிதுங்களா? உங்களுக்கு எல்லாரும் வந்து விஜய் அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார். அவரு இப்ப என்ன நடைமுறையில் இருந்திருக்குதோ அதை தான் வந்து தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு மாய வலையை கிரியேட் பண்ணி ஒன்று உருவாக்கி இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், எல்லாமே புதுசா இவரு தான் பண்ற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இதை நாம உணர்ந்து தெளிவா இருக்கணும். தயவு செய்து தெளிவா இருங்க. இதெல்லாம் வந்து அவங்க பேசுறது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே புரியல. இப்போ இதை நீங்க பாத்தீங்க, இதை விட வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ போடுப்பா. அண்டை அயல் நாட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இலங்கையில பாருங்க யாழ்ப்பாணத்தை தரேன், கச்சத்தீவியம் தரேன்றாங்க. தெரியல அப்ப அவர் எப்பேற்பட்ட மனுஷன் பாத்தீங்களா? அதாவது அண்டை அயல் நாட்டுல என்ன பேசுறாங்களாம், நான் வந்து யாழ்ப்பாணத்தையும் தரேன், கச்சத்தீவு தரேன், எத்துன்னு போ. அதாவது விஜய்க்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்களாம்.
இப்போ உங்களுக்கு புரிதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு எப்படிலாம் வந்து ஒரு அவதூறு பொய் பரப்புறாங்கன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருக்காங்க பாருங்க. கச்சத்தையும் உடனே குத்துறாங்களாம், யாழ்ப்பாணத்தையும் உடனே குத்துறாங்க, அயல் நாட்டில் பேசிக்கிறாங்களா. அது மாதிரி விஜய் கொடுத்துருங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார், அவ்வளோதான். எல்லாத்தையும் தூக்கி கொடுங்க, தூக்கி அப்படியே எல்லாத்தையும் குத்துருங்க. எல்லாமே விஜய்க்கு தான் சொந்தம். எல்லாம் இப்போ இந்தியா உலகமே அது பாருங்க. இப்போ ஜார்ஜ் புஷ்டன் தூக்க போறாங்களாம், இப்போ விஜய் தான். அதாவது ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு ஆளு உலகத்துக்கே பிரைம் மினிஸ்டர் யாருன்னா விஜய் தான். அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்ல அவங்க மைண்ட் மண்டக்குள்ள போயிட்டு என்னென்னலாம் ஒன்று பேச வைக்கிறாங்க பாருங்க. என்னமோ முதலமைச்சர் விஜய் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ட மாதிரி. அதாவது நம்மளாம் ஒரு காலத்துல வட மாநில ஆளுங்களை வந்து கிண்டல் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மள காரி துப்புறான், அவ்வளோ கேவலமாகுது. எந்த அளவுக்கு ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள். இதை விடுங்க, இது நீங்க பார்த்துட்டீங்க. இந்த தெய்வம், இந்த பெண் தெய்வம், எம்மா உன் காலை காட்டு, உன் காலில் உயரமா. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாரு தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாரும் ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவரால் முடியுதுன்றதுனால 2 வச்சுட்டு இருக்காரு. அவரால் முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சு சமாளிக்கிறாருல்ல. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. நாட்டுல யாரு ஒழுங்கா இருக்காங்க, அவரு மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தல் வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு இல்ல. பாத்தீங்களா, என்ன ஒருப்பா நல்ல குடும்பமாமா, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அது சொல்லிட்டு பாருங்க. ஏங்க என்னங்க அது என்ன உங்களுக்கு டைவர்ஸ் ஆனா உங்களுக்கு என்ன? என் வீட்டுல எல்லாரும் வீட்டுல தான் 2 வச்சுருக்கிறாங்க. ஏன் என் வீட்டுல கூட தான் 2 வச்சுருக்கிறாரு? ஏன் தப்பு இல்லையம்மான்னு கேட்டதுக்கு அவருடைய இதுங்க, அவருடைய இது திறமை, அது திறமைக்கேற்ற கூலி. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், வேற எங்கேயுமே இல்லை. பாருங்க, விஜய் அவர் அந்த முதலமைச்சருக்காக என்ன வேணா பேசலாம், என்ன வேணா. அதாவது ஐம் ரெடி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்படியாப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆனா இவங்களை வந்து பாராட்டி புகழ்வாங்க. நம்ம இப்ப எதனா ஒன்று பேசணும் வச்சுங்களேன், அதுக்கு அசிங்கமா திட்டுறது, பச்சையா கேட்கறது. இதை விடுங்க. தெரியுமா, 50 lakhs எனக்கு 50 லட்சம். எது நினைச்சிட்டு இருக்கீங்க? கூலிப்படியை ஏவி என்னை கொலை பண்ண போறாங்களா? 50 லட்சம் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டாங்க. எப்போ அந்த மெசேஜை காட்டு. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காப்புலன்னா, 50 லட்ச ரூபாய் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, உன்னை வந்து வெட்ட போறாங்க, இன்னைக்கு வந்து என்னை வந்து வெட்ட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு நடவடிக்கை எப்படி எடுப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீங்க அமுச்சு விடுங்க. பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு கொலை மிரட்டல் விடுறான். கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நான் அந்த அளவுக்கா வந்து ஒரு அசிங்கமோ ஆபாசமாவோ இல்லை வந்து பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கேன். ஒரு நியாயமா இருக்கிறது என்னமோ பேசுறேன். ஆனா என்னையே பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசுறேன்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் என் தலைக்கு 50 லட்ச ரூபாய் வந்து வேலை பேசியிருக்கானுங்க. இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கனடா நாட்டில் இருக்கா அப்படி யாரு, எனக்கு யாருன்னு தெரியல. இது காவல்துறை கொஞ்சம் பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்தா போதும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, இல்லை என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரைன்னு நினைக்கிறேன், அங்க ஒரு எம்எல்ஏ வந்து இறக்கி கேட்கறாங்க, இந்த மாதிரி இங்கயா அந்த மாதிரி அவர் மாவட்ட செயலர் போல, இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்தவங்கலாம் போஸ்டிங் கொடுக்குறீங்களா, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு இவர் அங்கே வந்து மிரட்டல் தெரிவிக்கிறார். அங்கேருந்து உட்காந்து அவங்க பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் எதுக்குங்க ஓட்டு போட்டோம், எதுக்கு ஓட்டு போட்டோம், நாங்கள் வந்து கட்சிக்கு வேலை செஞ்சோம், நீங்கள் போஸ்டிங் கொடுப்பேன் தானே சொன்னீங்க, என் கட்சி சேர்த்துறேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து எதுவுமே அலை கழிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இவர் என்ன பண்றாரு, காரை விட்டு இறங்க மாட்டா போலியா, கார்ல உட்காந்தீங்கன்னே பேசுறாரு. ஓட்டு கேட்க மட்டும் அம்மா ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கறது. என்னது இது, என்ன பேச்சு? அந்த ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. ஒருத்தன் வந்து போட்டோ எடுக்கிறான், அந்த போட்டோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எதுக்கு வீடியோ எடுக்கிற, வீடியோ கட் பண்ண சொல்லு, யார் இதே வீடியோ கட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு திட்டுறது. ஏன்னா ஆக்சுவலா இவர் வந்து தவறா பேசுவார் சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு அவன் கட்சிக்காரன். ஆனா இவர் என்ன பண்றாரு, உள்ள உட்காந்துன்னு அப்படி திமுறா போய் சொல்றது. இதுதான் நீங்க எம்எல்ஏ சார், பொதுமக்களுக்கு கொடுக்குற உங்க கட்சிக்காரங்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்குற மரியாதை தானா? என்ன பேச்சு அநாகரிகமா? அந்த வீடியோ பாருங்களேன்.
பாத்தீங்களா எந்த அளவுக்கு அநாகரிகமா செயல் பண்ணுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து வந்து செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்படிதான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதாவது எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஹேவியர், ஆயிட்ட பிறப்பு ஒரு பிஹேவியர் பார்த்துக்கோங்க. அதாவது மதுரையில வந்து யாரு எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா இப்போ எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதே போல தூத்துக்குடியில பாருங்க கொடூரமா, அதாவது அவர் வந்து பகுதி செயலாளரா, நகர செயலாளரா அவர் என்ன பண்றாரு, என்னை கேட்காம நீ பொருட்காட்சி நடத்தக்கூடாது, மீண்டும் நடத்திடுறாங்க. பொதுமக்களை சேர்ந்து நடத்திடுறாங்க. நடத்து என்ன பண்ணிருக்காங்க, ஆளுங்களை கூட்டின்னு வந்து, அது தாவேக்கா நகர செயலாளர் நினைக்கிறேன், அவர் வந்து உள்ள பூந்து அந்த சேரு கீர்லாம் அடிச்சு நொறுக்கி பறக்க விட்டு எல்லாரையும் வந்து ஓட விட்டுக்கிறாங்க. அங்க பாருங்க இந்த சம்பவத்தை பாருங்க. நான் ஆளுங்கட்சி, நான் பகுதி செயலாளர் சார். ஒரு டிஜிட்டல் பேனர் கட்ட விட மாட்டேங்கான், ஒரு எல்இடி பேனர் வைக்க விட மாட்டேங்கான். என்ன கேட்டுதான் எல்லாம் செய்யணுங்க. இவன் யார் சார் கட்சியில? இவனுக்கிட்ட ஒரு பொறுப்புமே கிடையாது. இவனா நான் பகுதி செயலாளர் சொல்லிக்கிட்டு அலையறான். என்னவா இவங்க எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணாங்க? அப்ப எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணா ரவுடித்தனம் பண்ணலாமா? முதலமைச்சர் விஜய் அவர்களே, இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணி பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டு இருக்கீங்களா? இவர் மேல எப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்க? இந்த மாதிரி ஆட்களால தான் நீங்க உங்க பேரை கெடுத்துட்டு இருக்கானுங்க. இதான் உண்மை. நீங்க வந்து சொல்றீங்க சார், நீங்க ஏதோ ஒரு நல்லது பண்றோம்னு நினைக்கிறீங்க. ஆனா இவனுங்க பண்ற வேலைகள்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் இப்ப நீங்க அவதூறு, இப்போ ஒரு எம்எல்ஏ கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து ஏதோ முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு தரைக்குறைவா பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, அவரை கைது பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆட்களை என்னங்க என்ன ஏன் உள்ள விட்டுச்சிருங்க? இவன் இந்த மாதிரி பண்ணலாமா? நான் தாவேக்கா நகர செயலாளர், என்ன மீறி இங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அது? அப்ப யார் அவனுக்கு பவர் கொடுக்கறது? எனக்கு புரியலையே. அது நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. அதாவது உங்க கட்சியினருக்கு முதல் பொதுமக்களையோ இல்ல மாற்று கட்சியினரோ வந்து நீங்க வார்னிங் பண்றதை விட்டுட்டு, இந்த மாதிரி உங்க கட்சிக்காரனுக்கு வந்து இந்த மாதிரி எவனாச்சும் இந்த மாதிரி அராஜகம் பண்றது, பொதுமக்களை மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை வச்சிருந்தனா உங்களுக்கு வந்து கடும் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லிட்டு தயவுசெய்து ஒரு அறிக்கை ஒன்று விடுங்க சார். எல்லாம் திருந்த மாட்டானுங்க. தொடர்ந்து பப்ளிக்கை துன்புறுத்திட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி ஆட்கள்ல. இவங்களாம் எப்படி வெளியே சுத்துறானுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இவெல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க. புசி சார் எப்படி வேணா நகர செயலர்னா பெரியவன் அவன் உடச்சி போட்டிருக்கான். இதுக்கு மேல என்ன பண்ண நடவடிக்கை எடுப்பீங்களா? என்ன பண்ண போறீங்க? மேல ஆய்வு பண்றேன் எல்லாத்துலயும் ஆய்வு பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயும் ஆய்வு பண்ணியாச்சு. சரி ஓகே, ஆய்வு பண்றீங்க. ஆனா கடைசியில எங்க போயிட்டு ஆய்வு பண்ணீங்க பார்த்தீங்களா? மலை அடிவாரத்துல படுத்துன்னு ஆய்வு பண்றாப்புல பாத்துங்க. மிட்டத்தை பாத்துனா ஆஹா காத்து நல்லா வருது, நல்லா சுகமா இருக்கு, ஆஹா அருமையப்பா. இது யார் திரும்ப ஆய்வு பண்றது? நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன். இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா ஆய்வு பண்றாருன்னு சொல்லிட்டு. எல்லாமே அவங்களுடைய பெண்டல்ல. ஆமா சார், சமணர்கள் படுக்கை. ஒவ்வொரு ஆங்கில இருந்து ஒரு ஆங்க வானத்தை பார்க்கலாம். ஒரு நட்சத்திரம் கணிக்கலாம். ஓஹோ, அந்த ஆங்கில இருந்து பெட்டு போட்டுருக்காங்க. வானியல் கணிப்பு, நட்சத்திர கணிப்பு போட்டுருக்காங்க. வெயில் தெரியாது. ஆமாண்ணே, காற்றோட்டமும் இருக்கு, அந்த இதுவும் இருக்கு. செம்மையா இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளவாங்க சார். அதுக்காக அந்த குரூஸ் கட்டிட்டாங்க மேல. அது அவர் படுக்க சொல்லி தராங்க. இங்கதான் வந்து இந்த ஆழ்வார்கள்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்கதான் இப்படிதான் படுப்பாங்க, அதனால நீங்களே இதே மாதிரி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை படுக்க வச்சு அது நல்லா கூலிங்கா இருக்கும். ஏசி எல்லாம் வருதான் பாருங்க. அதாவது ஆய்வுன்ற ஒரு பேர்ல எக்ஸ்ட்ரா வேற மாதிரி போயிட்டு இந்த மாதிரியும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தாவேக்கவினர்.